Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பொக்கிமான் சீரிஸோட செகண்ட் எபிசோடு கைஸ். ஓகேங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் சர்வர் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இன்னும் ஐபி கூட அனுப்பவே இல்லை. ஓகேவா? ஸோ எபிசோட் 3ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோ கொடுத்து நம்ம வந்து கேம் பிளே வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபர்ஸ்ட் போக்கிமான இன்னைக்கு நம்ம பிடிக்கிறோம் கைஸ். சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லூட்ஸ்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபைபர் இருக்குது. என்னடா ஏன்டா கலெக்ட் பண்ண முடிகிற? கலெக்ட் பண்ணுறான். அதான் பார்த்தோம். ஓ, ஒரு பெரிய செடியா அது. ஓகே, கிட்டத்தட்ட 138 ஃபைபர் கிட்ட கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை கொத்தி டாச்சு ஃபங்கல் விட்டு கிடைக்குதா? இது ஃபங்கல் மரமா இது? ஓ, பெரிய மஷ்ரூம் மரமா இது? ஓகே, அதுவும் நல்ல விஷயம்தான். இதை யூஸ் பண்ணி நம்ம இது எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டோன் கலெக்ட் பண்ணுங்க. ஸ்டோன் வேணுமே எனக்கு பிக்காக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. ஸ்டோன் இங்கே இவ்வளோ ஸ்டோன் இருக்குது. பட் ஆனால் ஸ்டோன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸ்டோனு சிலிக்கான் பரல் கிடச்சிருக்கு. இதெல்லாம் கிடைக்குது. பட் ஆனால் எனக்கு ஸ்டோன் வேணுமே. ஸ்டோன் கிடைக்க மாட்டேங்குதுடா. ஸ்டோன் கிடச்சிச்சு கைஸ். 4 ஸ்டோன் கிடச்சிருக்கு. ஸோ பரவாயில்ல, இப்போ பிக்காக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். லெவல் ஸ்டோன் ஓடியாச்சு. உட்டு ஃபங்கல் வுட்லாம் கொஞ்சம் நிறையவே கிடைக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. பொக்கிபால் செய்யறதுக்கு என்ன தேவைப்படுது? ஃப்ளிண்ட்டு, ஹைடு, மெட்டலு, அப்புறம் டென்டோ பெரிஸ் தேவைப்படுதா? ஓகே, செஞ்சுருவோம். ஆக்சுவலி ஹைடுக்கு என்ன பண்ணுறது, எவனை வேட்டையாடுறதுன்னு தெரியலையே. இருங்க பண்ணுவோம். அதுவும் ஸ்பியர் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கா? 6 ஸ்பியர் இருக்குது. ரைட், ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பொக்கிமானை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பொக்கிமானை நம்ம வந்து ஹண்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஹண்ட் பண்ணி அதுக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஹைடு எல்லாம் நம்ம வந்து எடுக்கலாம். ஆக்சுவலி இந்த பிரச்சனைகள் ஏன் எனக்கு வருதுன்னு தெரியல. மறுபடியும் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இஷ்யூன்னு நினைக்கிறேங்க. இந்த ஆர்க்கு வந்து அசண்டாஸ் விட்ட உடனே என்ன பண்ணிடுறான், இந்த சர்வைவல் எவால்ட்டா பிரச்சனைக்கு உள்ளாகிறான். சரி, இன்னைக்கு நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் சாப்பிட்றது யாரு? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சார்மில்லியன் அது அந்த சைடு சுத்திட்டு இருக்குது. கிறிஸ்டல் வேணும் கைஸ். ஓகே, இந்த இடத்துல மெட்டல் இருக்கு. ஓகே, கொஞ்சோண்டு மெட்டல் எடுத்துட்டு போயிடலாம். நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். ஆக்சுவலி நான் அடிச்சிருது ஸ்டோன் ஆக்ஸ்னால மெட்டல் ரொம்பவே கம்மியாக தான் கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்ல. ஸோ இதை மட்டும் அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் பிக்காக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த இதுக்கு மாறிடலாம். சரி, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் அதிகமாக தேவைப்படுத்தவில்ல. இம்யூனிட்டி. ஓகே ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு என் கண்ணில் மாற்ற இவனை தான் நான் போட்டு தரலாம் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இவன் நல்லா இருக்காங்க. மேஜிக் ஆகி இவனை கேரிடோஸாக எவால்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் இவனை நான் கொல்ல தான் போகிறேன். ஓய்யோ, நான் அடிச்சுது அவனை சட்டையே பண்ணல கேஸ். அசால்ட்டாக பாட்டும் போயினே இருக்கிறான். திருப்பி கூட என்ன அடிக்கல அவன். என்ன கேஸ் இவன்? அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. ஓ, ஷார்க் தானே இது? ஓகே வாங்க. அது தலைகையில கவுத்துட்டு இருக்கு. மேபி அது டெத் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது தண்ணி மாதிரியா? இது தண்ணி இல்லை, தண்ணி மாதிரி நினைக்கிறேன். இது உயிரோட இருக்கானா? செத்து போயிட்டானா? இவ்வளோ லெவலில் இருக்கானா? செத்துப்போ. இவனை கொல்றதுக்குள்ள நான் படாத பாடு பண்ணோம். அவள் தான் உடச்சிக்கிச்சு கேஸ். இவனெல்லாம் கொல்லவே முடியாது போல கேஸ். ரொம்ப டைம் எடுக்கும் போல. செத்துப்போ. நான் எப்போ இவனை 17 அடிச்சு காலி பண்ணுறது? சரி பரவாயில்ல, நான் அடிப்பேன். இப்படியே அடிச்சு காலி பண்ணலாம் கேஸ். நான் ஃபர்ஸ்ட் பொக்கிமானை பிடிக்கிறேனோ இல்லையோ ஃபர்ஸ்ட் பொக்கிமானை கொல்றேன். செத்துப்போ. ஏன்னா நம்மளுக்கு ஹைடு வேணும். ஹைடுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்க்குறது. இல்லை பார்த்தீங்கன்னா இன்கேம் டைனோஸே கிடையாது. முழுக்க பார்த்தீங்கன்னா பொக்கிமான்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா பொக்கிமானை கில் பண்ணி அதுக்கிட்ட இருந்து ஹைட் எடுப்போம். எப்படி நம்ம பேர்ல் வேர்ல்டில் பண்ணுவோமோ கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான் இப்போ இதுலேயும் பண்ணி ஆகணும். அச்சோ, இவன் மீன் பொக்கிமான்ன்றத மறந்து போயிட்டேனே. இவங்ககிட்ட இருந்து மீன் தான் கிடைக்குது. ஃபிஷ் ஃபுட்லாம் தாங்க கிடைக்குது. ஐயோ, வேஸ்ட்டாக போச்சே. இவன் மெக்லோடானோட வேரியண்ட்டா? மெக்லோடானே இந்த மாதிரி மாற்றி விட்ருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எடுத்து வச்சுக்கலாம். ஓகே கைஸ், ஸோ 13 லெவல் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு மெக்லோடான் மாதிரி இருக்கு அந்த ஒரு ஷார்க் டைப் பொக்கிமான கில் பண்ணதுக்கு. சரி ரைட், ஓகே. இந்த இடத்துல ஒரு சார்மண்டர் இருந்துச்சு இல்லை? ஸோ நம்மளுக்கு ஹைடு வேணுங்க. ஹைடு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா பொக்கிபாலே நம்மளால செய்ய முடியும். ஓ, தலைவர் இங்கே இருக்காரா? அதை இருங்க போட்டுடலாம். ரொம்ப கியூட்டாக இருக்கேடா. செத்துப்போ. ஐயோ, அடிக்கிறாங்க. அவன் செத்துப்போ. ஐயோ, கொன்றுவோம் போலியே. தெரியாதனமா ஒன்று வந்து அட்டாக் பண்ண வந்துட்டேன். இப்போ என்னடா பண்ணுவேன்? கொண்டு இல்லைங்க. அவன் ஃபயர் அட்டாக் விட்றான்னா என்ன பண்ணுறான்? எனக்கு டேமேஜ் பயங்கரமாக ஹெவியாக விழுது. செத்து போட. ஐயோ, புரி மிஸ் ஆயிடுச்சு. தலையிலே 2 இறக்கி விட்டுருக்கேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறானா? மேலெல்லாம் ஏற ட்ரை பண்ணுறேன் நீனு. ஐயோ, மேலே ஏறிட்டாங்க. 2 இது மிஸ் ஆயிடுச்சு. இருங்க வர. அச்சோ, கொன்றுவான்னு நினைக்கிறேன்.
டேய் 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 அடிக்காதடா டேய் தெரியாதனமா உன்கிட்ட வந்து சண்டைக்கு வந்துட்டா என்ன விட்டுறா டேய். ஐயோ சார்மன்ட்ட துரத்துறது கேஸ் என்ன எங்க சுட கூடாது கேஸ் இவன் என்னையாவ துரத்துற செத்து போடா தலையில சொருவிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பியர் ரெடி பண்றதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே போங்க. போற வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பியர் ரெடி பண்ணும். ஸ்பியர் ரெடி பண்ணதுக்கு வேற என்ன தேவைப்படுது? ஓகே ஃபிளிண்ட் எல்லாம் தேவைப்படும் நினைக்கிறேன். மறுபடியும் அந்த கல் மேலே ஏறிட்டு நம்ம ஸ்பியர் ரெடி பண்ணிட்டு ஐயோ இந்த கல்லெல்லாம் உடைக்க முடியலையா? ஏய் யோ சூப்பர். டோக்குபி எல்லாம் சுத்துது கைஸ். இருந்தாலும் நான் சேர்மண்டரை தான் கில் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். 22 வேணாம். ஸோ ஒரு 10 கட்டன்னு கிராஃப்ட் ஆகட்டும். கதையை முடிச்சு விட்டுடலாம். தலையில அம்பு குத்தியும் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி ஓடி வந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அவன் ஏன்டா இவ்வளோ ஸ்லோவா இருக்கு? ஓகே கைஸ் வந்துருச்சு. எங்க இருக்கான் அவன்? டேங்க வடரே இந்த வாங்கு. ஐயோ இவன் வேற அடின்னு அடிக்கிறாங்க கைஸ். இது இப்போதான் சூப்பர் ஸ்லோவா பார்த்தீங்கன்னா இவன் வேற நவுந்து போயிட்டு இருக்கான். இந்த வாங்கு. செத்து போடா. அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சிடுச்சு. என்னைய அவ கடிக்கிற? ஹைடு குர்றா. சூப்பர் கைஸ். இந்த சேர்மன்றை போட்டு தள்ளிட்டு ஹைடு எடுத்தாச்சு. சூப்பர்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வச்சுக்கலாம், பொக்கி பால் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ பொக்கி பால் 5 கிரியேட் பண்ண முடியுதா? 5 கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம கிறிஸ்டல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பொக்கி பாலை வந்து ரெடி பண்ணுவோம். பாருங்க காட்டுவாசி மாதிரி கிடக்குறேன் நான். முடியலாம் பயங்கரமாக வளர்ந்து போச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஏன் இந்த வேலையை பார்க்குறேன்? நான் ஏரோ போலா செஞ்சுக்கலாம். அப்புறம் ஒரு இது செஞ்சுக்கலாம். அப்புறம் 48 ஏரோ ரைட்டு போலாத்திக்குள்ளே போட்டுக்கலாம். நான் போவே செய்யலையா? எங்கே இருக்கு? செய்யாமே பார்த்தீங்கன்னா நான் இதை செஞ்சுட்டேன். ஓகே எப்படியோ இன்னைக்கு ஹைட் எடுத்தாச்சு கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொக்கிமானை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ பொக்கிபாலத்துக்குள்ளே வச்சுட்டேன். இந்த கிரெடிட்ஸ் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிமான்ஸை இந்த கிரெடிட்ஸ் வச்சு நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக நிறைய பொக்கிமானை நம்ம கில் பண்ணுற மாதிரி கூட வரும். ஓகேவா? கில் பண்ணி தான் ஆகணும். கில் பண்ணுற மாதிரிலாம் வரும் இல்லை ரைட்டு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பொக்கிமான் டோக்குபியா இருக்கலாமா? டோக்குபி ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போட மறந்துட்டேன் கைஸ். ஓகேவா? ஸோ அதை போட்ட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 3ல வந்து கம்ப்ளீட்டடாக ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துடும். ஓகே அந்த வீடியோலாம் போடாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ரெக்கார்டிங் உட்காந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த அப்டேட் பண்ண முடியும். ஏன்னா விளையாட தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரிய வரும். ஓகே எங்கடா இறக்கி விட்டுருக்குது? சூப்பர் கேஸ். நம்மள மேலே இறக்கி விட்டுறது போல பசி எடுக்குது. என்னத்தை சாப்பிட்றது? ஓகே ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேஜோ பெரிஸ் அடிச்சு நவுத்துவோம். ஓகே நம்மளோட ஃபர்ஸ்ட் போக்கிமான் ஆனெக்ஸ். வாய்ப்பே இல்லை. கிட்ட போனால் கால் மாலே அடிப்பான் அவன். ஸோ வேற எங்க கிறிஸ்டல் இருக்கு. வாங்க போய் கிறிஸ்டல் எடுத்து ஸ்பைக்லஸ் ரெடி பண்ணுவோம். பரவாயில்ல நம்ம வந்த இடம் கொஞ்சம் நல்ல இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பேஸ் கட்டத்துக்குன்னு ஒரு நல்ல லொக்கேஷனை வந்து கண்டுபிடிக்கணும் கைஸ். ஓ இதுக்கு மேலே நான் போகலாமா? அடடா அங்கே எவனும் இருக்காங்க கைஸ். ஓகே நேற்று பார்த்துமே அவன் தான் அவன் வெள்ளை கலர் பூச்சி. கிறிஸ்டல் போதும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 கிறிஸ்டல் 4 கிறிஸ்டல் தான் கிடைச்சிருக்கா. மெட்டலில் அடிச்சிருந்தா கொஞ்சம் நிறைய கிடச்சிருக்கோம். இதில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. இப்போதைக்கு டோப்பர் ஏற்றதுக்கு எதுவும் இல்லை. நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பைக்லஸ் எடுத்து உள்ள போட்டுக்கலாங்க. போலோ ஏன் இவ்வளோ பொறுமையாக செஞ்சுட்டு இருக்குது? கிராஃப்டிங் ஸ்பீடு கொஞ்சமாக சேர்த்தி விடணும். கிராஃப்டிங் ஸ்பீடு அப்படியே பேசிக்கலே அப்படியே நிற்குது. அடுத்தது பேண்ட்டு எதாவது போட்டு விடுவோமா? வெறுமனே சுற்றிட்டு இருக்கான். ஃபைபர் இல்லை. ஸோ ஃபைபர் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமா? கலெக்ட் பண்ண முடியுது. நைஸு. நான் கலெக்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் கலெக்ட் பண்ண முடியுது. கிராஃப்டிங் ஸ்பீடு இன்னும் ஒரே ஒரு அப்கிரேட் வந்துச்சுன்னா கிராஃப்டிங் ஸ்பீடு ஏற்றி விட்டுலான்னு பார்க்குறேன். ஓகே இப்போதான் ஓரளவுக்கு தலைமுடியெல்லாம் கட்டிக்கிட்டு டீசெண்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பொக்கிமானை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கணும். சைடுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் பொக்கிமானா இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் சூப்பர் கைஸ். லுக்கேரியோ இருக்கு. ஐ திங்க் நம்மளோட ஃபர்ஸ்ட் பொக்கிமான் லுக்கேரியாவை தான் இருக்கும். முதல்ல அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், நார்காட்டிக் ஏரோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் ரெடி பண்ணும் கைஸ். ஏன்னா லுக்கேரியோ சும்மா வேற மாதிரி டம்முன்னு அடிக்கும் நம்மள. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக்கான ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே இந்த ஏரோ நல்லா காயிடுச்சா? ஓகே நல்ல விஷயம்தான். இது என்னடா அது பொக்கி பால் இது? ஓ இதுக்கெல்லாம் கிபில்லாம் வச்சு செய்யணுமா? ஐ திங்க் இந்த மோட்டர் தூக்கிடலாம்னு நினைக்கிறேன். இந்த பொக்கிபால் வேலைக்கு ஆகாது. ஸோ இப்போ ஒரு மோட்டார் ஒன்று ரெடி பண்ணுவோம். ஃபவுண்டேஷன் ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா இந்த மோட்டார் ரெடி பண்ணி நார்காட்டிக் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், லுக்கரியை நீங்கள் பிடிக்கிற வழியை பார்க்கணும் கைஸ். ஃபவுண்டேஷன் ரெடி ஆயிடுச்சா? கெட்டுப்போன மீட்டே கெட்டு போலியா? ப்ரைம் மீட் கூட கெட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது. ஆயில் ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல போயிட்டு எங்கே போயிட்டு ஆயில் எடுக்கிறதுன்னு தெரியல. ஒரு சில பொக்கிமான்ஸ் அடித்தா நம்மளுக்கு ஆயில் கிடைக்கும். கேஸ் லீக் இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ அவன் அடித்தா பிளாக் பேர்ல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு லூட்ஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேசாமல் நம்ம என்ன பண்ணிடலாம் வச்சுக்கோங்க, ஃபோர்ஜ் ரெடி பண்ணிடலாமா? ஃபோர்ஜ் ரெடி பண்ணி நம்மளோட வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் மாற்றிப்போம். ஸோ ஃபோர்ஜ் ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்ன தேவை? ஃபைபரும் ஃபிளிண்ட்டும் தேவை. ஓகே நான் போய்ட்டு ஃபைபரும் ஃபிளிண்ட்டும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க கைஸ். சூப்பர் கைஸ்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்டு இல்லை, இந்த மெட்டலத்துக்குள்ளே போட்டு பற்றி வச்சுருவோம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு உட்டு தேவைப்படுது. இது என்னது இது? வெண்டிங் மிஷின். ஓகே, சிலிக்கான் பேரில் இருந்தால் வெண்டிங் மிஷினா? ஓ இதோ இருக்கு கேப்சர் பால். நம்மளுக்கு தான் பொக்கி பால் இருக்கு, அதனால இந்த மோடு தேவையில்ல நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த சோல் பால் மோடையும் தூக்கிடணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ தெரியாதனமா பார்த்தீங்கன்னா இந்த மோடை நான் உள்ள போட்டு விட்டேன். ஸோ இந்த மோடை தூக்கணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ ஒரு கேம் பிளே பண்ணாதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து புரிய வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பிச்சிட்டேன். சர்வர் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு கேம் பிளே. மீட்டு எங்கே கெட்டு போதானே பாருங்களேன். 26 நிமிஷம் ஆகுமா மீட்டு கெட்டு போகிறதுக்கு? சரியா போச்சு. இது எல்லாமே ரெடி பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு சிமெட்டிக் பேஸ்ட் வேணும், ஆயில் வேணும், தண்ணி இல்லை கைஸ். இவனுக்கு தண்ணி வேணும் கைஸ். ஐயோ சரிங்க, ஃபஸ்ட்டு பெட்டு போடுறேன். ஹைட் இல்லை, ஸோ அப்போ இந்த பெட்டே போட்டுடுறேன் எனக்கு. ஸோ மறுபடியும் பொக்கிமான்ஸ் இப்போ வேட்டையாடணுமா? தண்ணி இல்லை கைஸ். ஓ சரி, எமர்ஜென்சி இங்கே இருக்கட்டும். நான் போயிட்டு எங்கேயாச்சும் தண்ணி இருக்கான்னு போய் தேடிட்டு வரேன் கைஸ். ஆனால் நான் இந்த மீட்டு தானே போனேன், டேரெக்டாக இந்த மீட்டு எப்படி வந்துச்சு? சரி ஓகே, S+ல எப்படியோ கிடைக்குது. தண்ணி பக்கத்தில் எங்கே? ஓகே இந்த சைடு தண்ணி இருக்கு, வாங்க போலாம். தண்ணி தண்ணி. அடடா காச்சாம்பு இருக்கானே, அவனா வந்துட்டு போறான். அப்பாடா தண்ணி வந்தாதான் கைஸ் ஒரு தண்ணி தெம்பே வருது நம்மளுக்கு. ஓகே ஸோ அப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொக்கிமான்ஸை காலி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஹைடு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் கைஸ். இந்த இடத்துல இந்த டோக்கப்பிலாம் இருந்துச்சு, எங்கே இருக்குது அது? டோக்கப்பிலாம் போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து ஹைடு கலெக்ட் பண்ணுவோம். டோக்கப்பி அப்புறம் அந்த அணில் மாதிரி இருக்க அந்த ஒரு பொக்கிமான்ஸ் இருந்துச்சு, அது எங்கே போச்சுன்னு தெரில. ஆனால் இப்போ பாருங்களேன், கல் மனுஷனுங்களாம் வந்துட்டானுங்க. அவனுங்க கோலம் தானே இவன், ஐ திங்க் அவன் தான் நினைக்கிறேன். அவனே தான். ஓகே இந்த இடத்துல ஒரு சார்மண்ட் இருக்கு. ஆக்சுவலி இவனெல்லாம் பிடிச்சா நம்ம வந்து எவ்வாறெல்லாம் பண்ணலாம் கைஸ். பேசாமல் இவனை நாக் பண்ணி பிடிச்சிருவோமா, இவனை டேம் பண்ணி பிடிக்கலாமா, இல்லை வந்து ஹெல்த்தை கம்மி பண்ணி நம்மளோட பிடிச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நைன்டெல்ஸு ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஐயோ இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வருது. மேலே ஏறுவியா நீனு? ஏறு வரேன். ஓடாத வாங்க. ஹெட்ஷாட் தான் உனக்கு எல்லாத்துக்கும். 55 குறையுது பாருங்க. நல்லா கொஞ்சம் ஹெல்த்தை குறைச்சிட்டு பாலை தூக்கி போடலாம் ஐ திங்க். ஆனால் இப்படி நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாக்ஸ் பயங்கரமாக குறையும். ஓடி போயிட்டானே, வருவானா திருப்பி? கைஸ் இவனை கார்னோவில் வந்து ரெடி பண்ணிட்டானுன்னு நினைக்கிறேங்க. கார்னோவும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அடி வாங்கிட்டு ஓடி போயிட்டு மறுபடியும் வந்து அடிப்பான். போ என்ன கைஸ் அட்டாக் இது? அச்சுச்சோ கண்டிப்பாக கொண்டுருவோம்னு நினைக்கிறேன். ஏறி வருவியா? அச்சுச்சோ ஏறி வருது கைஸ். அச்சுச்சோ என்னென்னமோ அட்டாக் போடுது கைஸ். போச்சு பொக்கி பால் தூக்கி போட்டு தான் ஓடணும்னு நினைக்கிறேன். பொக்கி பால் போய் போ. ஓடுறா. பொக்கி பால் வந்து வெளியே வந்துருச்சு. வேற ஆப்ஷன் கிடையாது கைஸ். இப்படிதான் தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறேன் நான் இப்போ. மாட்டிக்கிச்சு கைஸ். என்னையே அடிக்க வரையா நீனு? ஐயோ போலாவோட பவர் குறையுது. ஐ திங்க் இவனை நான் டோப்பர் ஏற்றியே பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவனை ஏன் நான் நாக் பண்ணுறான்னு தெரியல. 50 கீழே இறக்கிடுவோம். பொக்கி பால் மாட்டிக்கும், கண்டிப்பா இந்த வாட்டி மாட்டிக்கும். ஒய்யாலே மாட்டலையா? மாட்டிக்கணும். அவ்வளோதான் கைஸ், 0 சான்ஸ் கைஸ். அதை பிடிக்க முடியாது. எனக்கு ஒன்றும் நினைக்கிறேன் கைஸ். இது வேலைக்கு ஆகுது. நம்ம விட்டு போயிடலாம், வந்துருவாங்க. இது ஹெல்த் ஏறின பிறகு நம்ம அப்புறமேட்டு வந்து பிடிச்சிப்போம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பொக்கிமான் அப்போ லுக்கரியே கிடையாது, நைன்டெயில்ஸ் தான். ஸோ நார்காட்டிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து அப்புறம் பிடிச்சிக்கலாம் கைஸ். அவனை மீட்டு கெட்டு போகிறதுக்கு ஒன்றும் 18 நிமிஷம் இருக்குது. என்னடா இது ஸ்பீடாக மீட்டு கெட்டு போக மாட்டேங்குது. ரொம்ப மறுபடியும் கீழே போயிட்டேன். வீனோசோர் இருக்கு, வாட்டர் ட்ரில் இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் 4000 கிட்ட கொடுத்து வச்சுட்டேன். ஐயோ இதை பிடிக்கிறது கடவுளே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிடிக்கக்கூடாது.
மெகா எவல்யூஷன் சுத்திட்டு கிடக்குது கைஸ். ஆக்சுவலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லெஜெண்டரியும் பிடிக்கக்கூடாது கைஸ். ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் இவனோட வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம் பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெகா எவல்யூஷன் ஆகி சுத்திட்டு இருக்கு. வேற மாதிரி இருக்கிறாங்க கைஸ். ஆக்சுவலி இவனெல்லாம் கொன்று நம்ம எடுத்துக்கலாம். இவனெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் கிடையாது. அச்சிச்சோ, டேய் 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 டேய், நீ என்னடா ஓடி வர? நீலாம் டம்மி பீஸுடா. 55 குறைஞ்சா நான் எனக்கு இவனை அடிச்சு கில் பண்ணி எப்போ பிடிக்கிறது? ஆனால் அவனுக்கு நம்மளை அடிச்சா பயங்கரமாக டேமேஜ் விழுது நம்மளுக்கு. எல்லாம் ஹெட் ஷாட் தான் கேஸ் வைக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் அவனோட ஹெல்த்தை பாதி குறைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் குறைச்சா போதும். இன்னும் 6 ஏரோ தான் இருக்கா. 6 ஏரோவில் அவன் கதையை முடிக்கணும். மூஞ்சி ஃபுல்லாக ஏரோ விட்டு வச்சிருக்கேன் பாருங்க அவனுக்கு. ஓகே, சூப்பர் ஸ்பீடாக ஓடுறான். ஃப்ளாஷுக்கே டஃப் கொடுப்பான் போல கசிவன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃப்ளாஷுக்கே டஃப் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா என்கிட்டேருந்து உன்னால் தப்பிக்க முடியாதுடா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிடுச்சு. ஏய், உன்னை அடித்தா எனக்கு ப்ரைமேட் கிடைக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். அடடா, ஓ கைஸ். ஓகே, ப்ரைமேட்லேருந்து மீட்டு கெட்டு போச்சா, எல்லேருந்து மீட்டு கெட்டு போச்சுன்னு தெரியலையே. அடடா, இந்த மீட்டு கெட்டு போயிருக்கு. இல்லையே, எது மீட்டு, எந்த மீட்டு கெட்டு போச்சுன்னே ஒன்றும் எனக்கு புரியலையே. ஏதோ ஒரு மீட்டு ஒன்று கெட்டு போயிருக்கு. பட் ஆனால் எந்த மீட்டு கெட்டு போச்சுன்னு தெரியல. ஸ்பாயில் மீட்டு என் உடம்புல ஒன்று இருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒன்று பறக்குது. சாரஸோ. சரி, நம்ம வீடு எங்கே இருக்கு? நம்ம வீட்டுக்கு ஓடிடலாம். ஓகே, ஸோ நம்ம இப்படி இருக்கு நம்ம வீடு. நம்ம எப்படி போவோம் கைஸ்? ஓகே, அப்படியே ஓட வேண்டியதான் நம்ம வீட்டுக்கு. இன்னும் கீழே போகிற மாதிரி ஏதோ காட்டுது. இருங்க வரேன். நான் இதுவே கீழே நினச்சேன். இதுக்கு கீழே போகிற மாதிரி ஏதோ ஒன்று காட்டுது. ஓகே, நீடு கிங் போனால் சண்டை போடும். பிளேசிகன் கூட சண்டையா? இல்லை, இது வந்து பிஜியாட். ஓகே, இதுக்கு கீழே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஓ இது நம்ம ஸ்பானிங் லொக்கேஷன் கைஸ் இது. ஓகே, ஆன்டரு. சரி கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளோட பேஸுக்கு ஓடிடலாம். ஸோ இந்நேரம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொஞ்சம் உருக்கி எடுத்திருக்கோம். ஓ பேஷிப், பென்ஷிப் தானே. 8000 டோப்பர். கரெக்டான வழியில் போயிட்டு இருக்கணும்னு எனக்கே தெரியல. இப்போ நான் மேலே போகிறேன்னா கீழே போகிறேன்னான்னு ஒரு கதையும் புரிய மாட்டேங்குது. வச்சு பள்ளத்தில் சிக்கிட்டேன். நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டேன். ஓ, இப்போ நான் தண்ணிக்கு அந்தாண்ட சைடு போகணுமா? அடக்கடவுளே, இப்போ நான் மேலே போகணும் கைஸ். மேலே போகிறதுக்கான வழி இப்போ நான் அங்கே போகணும் கைஸ். எங்கே பாருங்க, இது என்னடா இது? ஏதோ ஒன்று அழுத்தினா எனக்கு ஏதோ ஒன்று காட்டுச்சு. மேப் பேண்டோரா. ஓ, இப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் செட் பண்ணிக்கலாம் போல கைஸ். சூப்பரு. ஆக்சுவலி இப்போ நான் கீழே வந்தால் செத்து போயிடுவேனே. போச்சு, சொல்லி வாய முள்ள செத்துட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் லூட் இருக்கும். நான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மோடு மிஸ் பண்ணிட்டேன் நான். அதாவது ஃபால் டேமேஜ், அதுக்கப்புறம் லோகோ மோடு, அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணி வச்சிட்டேன். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போடணும். ஏய், லூட் ரெக்கவரி. ஆட்டா கருமுண்டா, லூட் ரெக்கவரி மோடும் போடலையே நானே. மறுபடியும் இப்போ நான் அவ்வளோ தூரம் போய் எடுத்து, ஆடா என்னடா இது செக். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வருதா? இல்லை, பிரச்சனை என்னன்னா இப்போ என் லூட் அங்கே மாட்டிக்கிச்சு போச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணுங்க கைஸ். அடா கடவுளே. ஓகே, மீட் எல்லாம் போச்சு கைஸ். இந்த மீட்டு எப்படியும் கெட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீ உள்ளே வந்துரு. ஓகே, இன்னும் 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மீட்டு கெட்டு போயிடுங்க. இந்த கெட்டு போன மீட்டை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா நார்கட்டிக்காக மாத்திரம். ஓகே, ஸோ இப்போ அகெயின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நான் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வுட்டு ஃபைபரு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிறையவே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டல் எடுத்துகிட்டு ஸ்பை கிளாஸ் ரெடி பண்ணோம். எப்படியும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடுக்கு தான் நான் போட்டு தள்ளுவேன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டல் 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 வேண்டாம். ஐயோ, கிறிஸ்டலே கிடைக்கல கேசில். அட்லீஸ்ட் ஒரு கிறிஸ்டலாச்சும் கொடுக்கடா. இல்லை வேணாம், இன்னொரு கிறிஸ்டலும் வேணும். இன்னும் ஒரு கிறிஸ்டல். அப்பாடா, 2 கிறிஸ்டல் கிடச்சிது. இதுக்கப்புறம் இது உடைக்க தேவையில்ல, ஸ்பை கிளாஸ் மேக் பண்ணிவிடுவோம். ஓகே, ஃபைபரும் ஹைடும் தேவைப்படுது நம்மளுக்கு இப்போ சைடக். ஸோ இது எத்தனை லெவலில் இருக்கு? ஐயோ, 417 லெவலா? அங்கே ஏதோ ஒன்று சுற்றிட்டு இருக்கு. என்னது இது? ஈபியோட ஃபயர் எவல்யூஷனா? ஸோ இது எத்தனை லெவலு? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதை போட்டுடலாம்னு நினைக்கிறேங்க. செத்து போ. மறுபடியும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாவு. கொளுத்து விட்டுருச்சு. இது திடீர்னு அட்டாக் போட்டுருது கைஸ். இருங்க, இருட்டு வேற ஆகி போச்சு.
ஓகே கைஸ், ஸோ காமா போட்டுக்கிட்டேன். ஐயோ மறுபடியும் கொளுத்தி விட்டுற போகுது. ஓகே வாடா 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 வாடா, ஹைடு வேண்டாம் எனக்கு, சீக்கிரம் வாடா டேய். செத்துப்போ 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 செத்துப்போ. முடிஞ்சிச்சு கைஸ். ஏய் ஸ்பியர் 11 ஸ்பியர் கிடச்சிச்சு. ஓகே நைஸ். ஹைட் எடுத்துக்கலாம். வெறும் 137 ஹைடுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன். சரி எனிவே நம்மளுக்கு இப்போ ஹைடு தேவை. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணி தான் ஆகணும். ஒன்று இருந்தால் ஒன்று இருக்க மாட்டேங்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா முக்கிய ரெடி பண்ணேன். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் இல்லைன்னு வருது. இந்த இடத்துல இவன் ஃபஸ்ட்டு கலெக்டே பண்ண மாட்டானே. அவன் கலெக்ட் தான் பண்ணியான்டா. இதை கலெக்ட் பண்ணுறா. நைஸு, கலெக்ட் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு கேஸ். ஓகே ரிட்டன் நம்மளை அப்படியே பேஸ் ஓடிடலாம். ஐ திங்க் இது வந்து செகண்ட் டைம் தேவையில்லாமல் உட்காந்து ரெடி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஓகே ரிட்டன் பேஸுக்கு போகிறோம். நம்ம ஸ்மித்தி ரெடி பண்ணுறோம். நம்மளோட டூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெப்பனில் இப்போ மாற்றி விட்றோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே லூட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மெட்டல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதில் போட்டு விட்ருவோம். எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டு தான் ஆகணும். நான் டப்புன்னு ஒரு ஆக்ஸு, அப்படியே ஒரு பிக்காக்ஸு. முடி வெட்டிக்கலாமா? முடிக்கு ஃப்ளிண்ட் வேணுமா? சரியா போச்சு. இதுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 18 தேவைப்படுது. 18 இருக்குமா? 18 இருக்கு. ஓகே ஃபைபர் கலெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருந்தோன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். மீட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயிலே இருக்காது. ஓகே 46 நேக்கோபெரிஸ் இருக்கா? நேக்கோபெரிஸ் இதுக்குள்ளே நிறைய போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ மீட்டு கெட்டு போச்சா? சூப்பர் கேஸ். 186 மீட் வந்து கெட்டு போயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் நார்காட்டிக்காக மாத்திரம். வெறும் 24 நார்காட்டிக் தானே ரெடி பண்ண முடியும். அதேடா நம்மளுக்கு நிறைய வேணுமே. அதுக்கெல்லாம் 8000 9000 டோப்பர் இருக்குமே. ஸோ அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நான் நிறைய நேக்கோபெரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். நேக்கோபெரிஸ் 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 நேக்கோபெரிஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம மேலே போனான்னு வச்சுக்கலாம், இன்னும் கூட நிறைய நம்ம கலெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் லேயரில் இருக்கோம். அதுக்கப்புறம் ஏரோஸ் ரெடி பண்ணணும். ஏரோ ஓகே நம்ம கிராஸ் போ செஞ்சுக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் போவோட கிராஸ் போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டோப்பர் ஏற்றும். அப்புறம் போக்கிபாலுக்குன்னா இல்லை, மெட்டலும் ஃப்ளிண்ட்டும் இல்லையா? ஓகே மெட்டல் ஃப்ளிண்ட்டும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். போக்கிபால் 10 5 போக்கிபால் போதும். ஏன்னா ஹைடு பிரச்சனையாக இருக்குது. நம்ம 9 டெயில்ஸை பிடிச்சிட்ட பிறகு வேணால் பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் டோப்பர் ரொம்ப அதிகமாக இருக்கே. 9 டெயில்ஸோட டோப்பரே கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே 27 10வது கைஸ். நம்மளுக்கு இன்னும் நிறைய தேவைப்படும். இப்போ இன்னும் கொஞ்சம் போயிட்டு நேக்கோபெரிஸை கலெக்ட் பண்ணிட்டு வரட்டுமா? இதே நம்ம வந்து பேன்ஷப்பை பிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், பேன்ஷப் என்ன பண்ணுவோம், பயங்கரமாக லூட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. தெரி எப்படி கலெக்ட் பண்ணுமோ அது மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவான். கல் உடைப்பான், மரத்தை வெட்டுவான், இந்த மாதிரி பெரிஸை கலெக்ட் பண்ணுவான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் பண்ணுவான். சரி ஓகே இருங்க பார்ப்போம் அது எப்படின்னு பார்த்துக்கலாம். இருங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் பொக்கிமானை இப்போ நம்ம பிடிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நல்ல ஒரு லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ். ஸோ ஆஃப்லைனில் இந்த இடத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த நான் பார்த்தேன். பட் அந்த இடம் இப்போது என்னால் மறுபடியும் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. இருங்க 9 டெயில்ஸ் இருறா உனக்காக வந்துட்டு இருக்கேன்டா. சரி ரைட் ஓகே. அப்புறம் மீட்டு எல்லாம் அதுக்குள்ளே போயிடுச்சா? இந்த மீட்டு தான் இருக்கா? ஃப்ரை மீட்லாம் இருந்துச்சு கைஸ் என்கிட்ட. தண்ணி இந்த பக்கம் தானே? ஓகே அவனை தண்ணிக்குள்ளே தான் கரெக்டாக நம்ம தள்ளி விட்டோம். தண்ணிக்குள்ளே தான் போய் ஆகணும். எப்படியாச்சும் அந்த 9 டெயில்ஸை பிடிக்கிறோம். வெறி கொண்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்போ கீழே போகிறதுக்கு அந்த இது எங்கே இருக்குது? ஓடுறோம். நீங்கள் எப்படியாச்சும் 9 டெயில்ஸை பிடிக்காம விடுறது கிடையாது நான் இன்னைக்கு. ஸ்டெக்லியோ இருக்கு. ஸ்டெக்லியோ இப்போ பிடிக்கக்கூடாது. வந்துட்டேன். வேர் இஸ் 9 டெயில்ஸ்? யார் அவன் பிச்சின்னு பறக்கிறான்? டே நீ லெஜெண்டரிடா, என்ன பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்க? லேப்டஸ் இந்த இடத்துல ஒரு லெஜெண்டரி தான், இவனும் லெஜெண்டரி தான். ஆனால் ஒரு முக்கியமான லெஜெண்டரி அவன். எங்கே போச்சு அது? அதுக்குள்ள டிஸ்பான் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. செத்தும் போயிருக்காது. போச்சா? இப்போ இன்னைக்கு நம்மளால 9 டெயில்ஸை பிடிக்க முடியாதா? என்ன வயசு இது? 9 டெயில்ஸை பிடிக்கிறதுக்காக இப்போ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். என்னது இது? முட்டை மாதிரி இருக்குது. கிறிஸ்டலா இது? டெக்கரேஷன் ஐட்டமா? இருக்காங்க. ஆக்சுவலி ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ அவனுக்கு இன்னும் ஹெல்த் ஏறல கைஸ். ஹெல்த் ஏறலையே. இப்போ நான் என்ன பண்ணுறது? அவனை போலா ஒரு 5 செஞ்சு வச்சுக்கலாம். பேசாம அவனை ட்ராப்பில் மாட்ட விட்டு வச்சிருமா?
ட்ராப்பில் மாட்டினோன்னு வச்சுங்களேன், அவனால் வெளியே வர முடியாது. ட்ராப் வச்சு பொக்கிமான் பிடிக்கணுமா? நல்லா தான் இருக்கும். சரி guys. ஸோ இப்போது பேசிக்காக நம்ம வந்து ட்ராப் வைப்போம்ல, அந்த மாதிரி சின்ன ட்ராப் ஒன்று வைப்போம் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு. ஸோ நான் இது ஹெல்த் கம்மியாக இருக்குது கேஸ், அதுக்காக தான் பார்க்குறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு அடிச்சு இது பண்ணி விட்டுறலாம். சிம்பிளாக இது வச்சுக்கலாம். ஆக்சுவலி இப்போ இது டைனோ பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் செட் பண்ணுவோம். மேலே ஏறி கீழே வந்து நான் இப்படி ஓடிவிடும். அப்புறம் நம்ம இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு நாக் பண்ணிக்கலாம். சரி கேஸ். ஸோ பிளான்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு அடித்து காலி பண்ணு. 9 tails. சூப்பர் ராடே. டேய் 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 தயவு செய்து கொன்றாதடா டேய். நவுறா டேய், நவுறா. நவுந்து தொலையண்டா. போட்டுருச்சு கைஸ். எந்த பக்கம்? ஓகே, இது மேலே போடுத்தா. மேலே போயிட்டு நம்ம இப்போ இந்த சைடு போகணும் கைஸ். கரெக்டு. எப்படியாச்சும் நான் பிடிச்சே அவனுங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கவும் அழகா இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ வித்தியாசமாக ஏதோ அட்டாக்லாம் பண்ணுது. உள்ளே போனால் அட்டாக் பண்ணுவேடா. நூறாடி என் லூட் எடுத்துக்கிறேன். அமைதியாக இருக்கிறான். லூட் எடுத்துக்கிட்டேன். வெட்டு போட்டுக்கலாம் கேஸ். ஓகே. ஸோ எவ்வளோ டோப்பர் ஏறி இருக்கு? ரொம்ப ஹெல்த் ஆனால் ஃபுல் ஆகிடுச்சு கேஸ். ஏன்னா அது என்னை கில் பண்ணுச்சு இல்லை. ஸோ ஹெல்த்து ஃபுல் ஆகிடுச்சு. அவ்வளோதான்டா. என்ன பண்ணாலும் சரி. ஏழை என்னடா அடி இது? அது உடைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை நாக் பண்ணிடணும் கைஸ். மேஜிக் அட்டாக்லாம் விடுது. ப்ரைமேட் வச்சிருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்குங்க கைஸ். ஒரே இதில் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சிட்டு தூக்கின்னு போயிட்டே இருந்திருக்கலாம். ப்ரைமேட் எல்லாம் போச்சு. அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா. மாட்டிக்கிச்சே 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 மாட்டிக்கிச்சே. ப்ரைமேட் இல்லையே ப்ரைமேட் இல்லையே ப்ரைமேட் இல்லையே. நாக் அவுட் தானே, ஏன் ஃபுட்டு கொடுக்கல? ஃபுட்டு கொடுக்க முடியல. என்ன கேஸ் இது? ஃபுட்டு கொடுக்க முடியல. 35%. ஏன்டா 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 இவனுக்கு ஃபுட்டும் கொடுக்க முடியல, பொக்கிபாலுக்குள்ளேயே போக மாட்டான்றான். 23%. டேய் என்னடா இது பக் ஆகி போச்சு. நல்லா இருந்ததுடா. நாக் அவுட் டைம் தானே இருந்துச்சு. டேய் ப்ளீஸ்ரா உள்ளே போயிடுறா. 15% குறைஞ்சி போச்சு. சரி இருங்க, அப்போ ஏதாச்சும் பண்ணுவோம் இருங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஹெல்த்தை குறைச்சிட்டு ஸோ பொக்கிபாலை தூக்கி போட்டு பார்ப்போம். ஆசில மண்ணள்ளி கொட்டான். ஓகே. ஸோ இப்போ தூக்கி போட்டு பார்ப்போம். இருக்குதே கடைசியாக 2 பொக்கிபால் தான். 41% கடைசி பொக்கிபால். மாட்டிக்கோ. பிடிச்சிட்டேன் கைஸ். வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். நான் ஒரு 9 tails பிடிச்சிட்டேன். ஓகே. ஸோ இவனுக்கு பேர் என்ன திறமை வைக்கிறேன்? புறாமான்னு வச்சிடறேன். ஓகே சூப்பர் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 tails பிடிச்சிட்டோம் கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 tails நம்ம பிடிச்சிருக்கோம். சூப்பராக இருக்கு பாருங்க. ஐ திங்க் ரொம்ப குட்டியாக இருக்கே. ஐ திங்க் 9 tails ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இப்போது இதெல்லாம் நான் ரெடி பண்ணணும் கைஸ். ஸோ இந்த சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் மாற்றணும். சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆக்சுவலி நான் அது லாஸ்ட் வீடியோவிலே பண்ணியிருக்கணும். நான் அதெல்லாம் மறந்துட்டேன் கைஸ். நான் இன்னும் ஃபால் டேமேஜ் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சர்வரில் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறந்துட்டுருக்கேன். எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே ஒன்றும் தெரியல அதெல்லாம். ஸோ மோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினேன். சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மோடையும் போட்டுற முடியாது, ஒரு சில மோடு தான் போட முடியும். ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கினேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தூக்கிட்டு இருக்கும் போல். சரி கேஸ். ஸோ எனிவே ஸோ சிறப்பான ஒரு சம்பவம் இன்றைக்கி நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி 9 tails பிடிச்சிட்டோம்ல. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் கேஸ். ஸோ 9 tailsன்னு சொல்லக்கூடாது, இது பேர் இனிமேட்டு குராமம். ஸோ குராமாவை நம்ம இன்றைக்கி பிடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி சூப்பரான பொக்கிமான்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிடிக்கலாங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லெஜெண்டையும் நான் பிடிக்க போகிறது கிடையாது.
ஸோ இந்த மாதிரியான பொக்கிமான்ஸ்லாம் பிடிச்சி நம்ம பேட்டில் விட்டு கடைசி ஃபைனல் பேட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டைம்லாம் நம்ம வந்து லெஜெண்டரி வச்சு சண்டை போட்டோம்னு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. ஸோ நானும் என்னோட சர்வர் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்ல போகிறேன். சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு எத்தனை பேருக்கு வந்து நைன்டெயில்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க. குராமா ஐ சூஸ் யூ, செமையாக இருக்கு கேஸ். ஆக்சுவலி சைஸ் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இந்த சைஸு கொஞ்சம் மாற்றணும். சரி குராமா, இவனை போட்டு தள்ளு பார்ப்போம். போட்டு அடி சும்மா தெருக்கி விடு அவனை. போடு, வித்தியாசமான அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடி போடு, தெருக்க விட்டுறாங்க. ஓடி போச்சு பாருங்க ஸ்குடல் எங்கேயோ. அவள்தான் ஸ்குடல் கதை முடிஞ்சிடுச்சு. என்னடா ஸ்குடில், சரி செத்துப்போ. ஏய் ஸ்குடில் அடிச்சா சிட்டின் கிடைக்குதா? ஓகே நைஸ் கைஸ். இப்போ நம்ம சர்வர் மெம்பர்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லணும், ஸ்குடில் அடிச்சா பார்த்தீங்கன்னா சிட்டின் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த் ஏற்றி விட்றோம். சரி கேஸ், ஸோ குராமா நான் ரிட்டர்ன் வா. ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்து விட்ருங்க, ஓகே.